ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வேல் அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் நம்பர் சிஸ்டம் பார்த்துட்டு இருந்தோம். போன வீடியோ நம்பர் 3 பார்த்தோம். இப்போ வீடியோ நம்பர் 4ல் அடுத்த டைப் பார்ப்போம். வாங்க, கொஷின் எழுதிக்கிங்க. இதில் மொத்தம் 5 சம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 5 சம்லேருந்து வந்து 3 சம் வந்து நான் போட்டுருவேன், 2 சம் வந்து ஹோம்ஒர்க். ஓகேவா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் 1. 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர் அப் டு 12 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட 8 சதுரமும் பரப்பளவு கேட்டிருக்காங்க. பரப்பளவு கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சதுரத்தோட பரப்பளவுனா என்னது? சதுரம். சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா தெரியும், a². ஓகேவா? அப்போனா வர்க்கம் பண்ணணும். ஓகேவா? அதோட மீனிங் என்னென்னா வர்க்கம் பண்ணணும். இந்த கொஷினை நம்ம போன இதில் பார்த்த அதே மாடல் தான், ஆனால் இதில் தேரியாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலாவில் தான் வரும். இப்போ பாருங்கள், 5 + 6 + 7 அப் டு 12ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. நமக்கு 1லேருந்து போட்டால் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? 1லேருந்து போட்டால் நமக்கு தெரிஞ்சிடும். இதை நம்ம எப்படி மாற்றணும்னா 1² 2² அப் டு 12² -1² 2² அப் டு 4². 1லேருந்து லாஸ்ட் நம்பர் -1லேருந்து இதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் போட்டால் இந்த வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஷின் இப்படி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். கொஷின்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், அதுலேருந்து 12 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட 8 சதுர பரப்பளவை கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சதுரத்தோட பரப்பளவுனா என்ன ஃபார்முலாவோட a² வைப்போம். அப்படின்னா இதோட வர்க்கங்களின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் மீனிங். இந்த வர்க்கங்களின் கூடுதலை எப்படி எழுதலாம்னா இப்படி பிரித்து எழுதலாம். 1 இன்ட்டு லாஸ்ட் நம்பர் -1 இன்ட்டு ப்ரீவியஸ் நம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சு 1+ இப்படி போட்டு எழுதிடலாம். இப்போ நமக்கு வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன? n of n + 1 2n + 1 / 6. இதுக்கும் அதே தான், n of n + 1 2n + 1 / 6. ஓகேவா? இதில் என்னோட வேல்யூ வந்து 12, இதில் என்னோட வேல்யூ வந்து 4. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 12 + 1 2 × 12 + 1 / 6. இந்த இடத்துல என்னோட வேல்யூ 4 + 1 2 × 4 + 1 / 2. 2n 2 மல்டிப்ளியில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இதுமாரி ப்ராக்கெட்டில் இருக்குன்னா 1க்கு 1 மல்டிப்ளியில் இருக்குன்னு அர்த்தம். 12 × 12 + 1 என்ன வரும்? 13. 2 × 12 என்ன வரும்? 2 × 12 24. 24ஓட 1 கூட்டினீங்கன்னா 25. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4 × 1 5 × 2 × 8 2 × 4 என்ன வரும்? 8 வரும். 8ஓட 1 கூட்டினீங்கன்னா 9 வரும் / 6. இப்போ டேரெக்டாக எதாவது அடிக்க முடியுமான்னு பாருங்கள். இது 6 டேபிள்ஸில் இது 2 டைம்ஸ் அடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து டேரெக்டாக இது அடிக்க முடியாது. 2 டேபிள்ஸில் 3 டேபிள்ஸ் அடிங்க. இது 3 டைம்ஸ் வரும், இது 2 டைம்ஸ் வரும். இது ரெண்டையும் பாருங்கள். 2 × 13 × 25 -4 × 5 × 3/2 வரும். ஓகேவா? திருப்பி இது 2 டேபிள்ஸ் அடிக்கலாமா? 2 டைம்ஸ். ஓகேவா? இப்போ 2 × 13 × 25 2 × 13 25 -2 × 5 × 3. ஓகேவா? இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 2 × 13 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 26 வரும். 26 × 25 மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 3 13 12 5 650 வருது. இதில் ஆன்சர் வந்து 650 வருது. ஓகேவா? மைனஸ் இதில் ஆன்சர் பாருங்கள். 2 × 5 × 3 2 5s are 10 × 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30. ஓகேவா? இப்போ 650ல் 30 போயிட்டா என்ன வரும்? 620. ஆன்சர் வந்து 620. ஓகேவா? ஃபஸ்ட்லேருந்து ஒரு தாட்டி சொல்கிறேன், பார்த்துக்குங்க.
5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட 8 சதுரங்களின் பரப்பளவின் கூடுதல் காண்க. சதுரத்தோட பரப்பளவு ஸ்கொயரில் வரும். அப்புறம் கொஷினோட வர்க்கங்களின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. இதோட மீனிங் இதை இப்படி எழுதலாம். நமக்கு வந்து 5 ஸ்கொயர்லேருந்து டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, ஃபார்முலா இல்லை. அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். 1 ஸ்கொயர்லேருந்து 12 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்லேருந்து இந்த நம்பருக்கு ப்ரீவியஸ் நம்பர் ஸ்கொயர் பண்ணுறது கண்டுபிடிச்சோம்னா கிடச்சிரும். ஓகேவா? வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா n of n plus 1 2n plus 1 divided by 6. அப்படியே என்னோட வேல்யூ 12ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்னோட வேல்யூ 4ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து உங்களுக்கு 620 வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்ப்போம். இதே மாடலில் தான் அந்த 5 சம்மே பார்க்க போகிறோம். 3 சம் நான் நடத்தியதான், 2 சம் ஹோம்ஒர்க். ஓகேவா? இதை பார்த்துட்டு நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் அப் டு 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவு கொண்ட 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்கள் வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துங்க. ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் அப் டு 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவு கொண்ட 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளது. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எத்தனை பரப்பு, அதனால் பரப்பளவும் கொடுத்துட்டாங்க. அப்போனா ஸ்கொயர்டு, அப்போனா வர்க்கங்களின் கூடுதல் தான் வருது. இப்போ 10 + 11 + அப் டு 24 இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படி இருந்தால் என்ன சொன்னேன், 1 + 2 + அப் டு 24 மைனஸ் 1 + 2 + ஸ்கொயர் சேர்த்துங்க. சாரி வர்க்கங்களின் கூடுதல் தான் ஸ்கொயர் வரும். அப் டு 9 ஸ்கொயர். ஓகேவா? இந்த 10க்கு முன்னாடி இருக்க நம்பர் இப்படி போட்டால் நம்ம டேரெக்டாக இதோட கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர்னு கூட்டிகிட்டு இருந்தோம்னா அது ஸ்டெப் அதிகமாக போயிட்டே தான் இருக்கும். அது நம்மளால் முடியாது. இந்த ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணிங்க. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப் டு 24 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப் டு 9 ஸ்கொயர். இப்போ ஃபார்முலா தெரியும், n of n plus 1 2n plus 1. நான் போட நீங்கள் தனியாக ஒரு அப்ஷீட்டில் போட்டிங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகேவா? n of n plus 1 2n plus 1 divided by 6. இதில் என்னோட வேல்யூ 24. ஓகேவா? இதில் என்னோட வேல்யூ 9. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 24 plus 1 2 into 24 plus 1 divided by 6 minus 9 plus 1 2 into 9 plus 1 divided by 6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 24 இன்ட்டு இது இப்படி ப்ராக்கெட்டில் இருந்தால் மல்டிப்ளில் இருக்குன்னு அர்த்தம். 24 plus 1 25 வந்துடும். 2 into 24 என்ன வரும், 48 வரும். 48ஓட 1 கூட்டினீங்கன்னா 49 வந்துடும். divided by 6 9 into 9 plus 1 10 2 into 9 என்ன வரும், 18. 18ஓட 1 கூட்டினீங்கன்னா 19 divided by 6. 6 டேபிள்ஸில் 24 4 டைம்ஸ் வரும். டேரெக்டாக அடிச்சிடலாம். இது டேரெக்டாக அடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு 3 டேபிள்ஸில் தான் அடிங்க. 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் வரும். திருப்பி 2 டேபிள்ஸில் 10 அடிக்கலாம். 5 டைம்ஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4 into 25 into 49 மைனஸ் 3 into 5 into 19. அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 4 into 25 into 49. 4 into 25 என்ன வரும், 100 into 49 போட்டிங்கன்னா 4900 வந்துடும். 3 into 5 15 into 19. இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 5 4 9 + 1 13 5 1 8 285. ஓகேவா? இப்போ 4900ல் 285 கழிச்சிங்கன்னா என்ன வரும், 5 1
64615 இதான் ஆன்சர். ஓகேவா? நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போடுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அந்த ஈவனாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இது புரியும். ஓகேவா? அதனால் ஸ்லோவாக பாருங்கள். நான் பொறுமையாக தான் நடத்தியிருக்கேன். கொடுத்துட்டாங்க, பரப்புன்னு கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம வர்க்கங்களின் கூடுதல்னு எடுத்துக்கிறோம். வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா தெரியும். அப்படியே அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியதான். இதுக்காக தான் இதில் நான் வந்து 5 சம் எடுத்திருக்கேன். 3ஆவது சம் பார்ப்போம். 3ஆவது சம் பார்த்துட்டு 2 சம் ஹோம்ஒர்க் தரேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேர்டு சம் 12 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் அப் டு 23 சென்டிமீட்டர் ஆகியவற்றை முறையே பக்க அளவுகளாக கொண்ட 12 சதுரங்களின் மொத்த பரப்பளவு காண்கன்னு கொடுத்துட்டாங்க. இதுலேயும் பரப்பளவுன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா நமக்கு என்ன தெரியும்? வர்க்கங்களின் கூடுதலோடதும் தெரியும். நீங்கள் இது எப்படி எழுதணும்? 12 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் அப் டு 23 ஸ்கொயர். இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் இப்படி எழுதுகிறோம். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப் டு 23 ஸ்கொயரில் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப் டு 11 ஸ்கொயரை கழிச்சோம்னா நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? இப்படி தான் எழுதணும் எல்லா சமுக்குமே. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். n of n plus 1 2n plus 1 divided by 6 minus n of n plus 1 2n plus 1 6. இதில் என்னோட வேல்யூ 23, இதில் என்னோட வேல்யூ 11. ஓகேவா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 23 plus 1 2 into 23 plus 1 divided by 6. 11 plus 1 2 into 11 plus 1 divided by 6. ஓகேவா? 23 plus 1 என்ன வரும்? 24 வரும். மல்டிப்ளை 2 into 23 என்ன வரும்? 46. 46ஓட 1 கூட்டினீங்கன்னா 47 by 6. 11 into 11 plus 1 12 into 2 into 11 என்ன வரும்? 22. 22ஓட 1 கூட்டினீங்கன்னா 23 by 6. 6 டேபிள்ஸில் டேரெக்டாக அடிக்க முடிஞ்சதெல்லாம் அடிச்சிருங்க. 6 டேபிள்ஸில் இது 4 டைம்ஸ் வரும், இது 2 டைம்ஸ் வரும். ஓகேவா? 12 2 டைம்ஸ் வரும். டேபிள்ஸ் தான் அப்படியே. 6 4s are 24 வரும், 6 2s are 12 வரும். 23 into 4 into 47 minus 11 into 2 into 23. அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம். 23க்கு 4 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2 பேலன்ஸ் 1 8 9 92 into 47 இந்த பக்கம் வந்துட்டு. நெக்ஸ்ட் 11 into 22 23. இப்போ 92 40 ஒரு நிமிஷம் இங்கே பண்ணுறேன். 92வும் 47ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 பேலன்ஸ் 1 9 63 64 8 36 4 12 பேலன்ஸ் 1 13 4 3 2 4. ஓகேவா? 22 into 23 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறேன். 6 6 4 4 6 0 5 0 6 4 3 2 4ல் 5 0 6 கழிங்க என்ன வருதுன்னு பாருங்கள். 4ல் 6 போகாது, அப்படின்னா இங்கேருந்து கடை வாங்கிக்கிங்க. 8 ஆகிடும். 1 3ல் 5 போகாது, கடை வாங்க. 13ல் 5 போயிட்டுனா 8 3. அப்போ ஆன்சர் 3818. ஓகேவா? புரியுதா? சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். 3818 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போகணும். இதுதான் சம்மு. இதே மெத்தடில் எல்லா சம் பார்த்துட்டோம். ஓகேவா? இதில் நான் 2 சம் ஹோம்ஒர்க் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கிங்க. அதை போட்டு பாருங்கள். ஆன்சர் சொல்லி தான் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.
2 ஹோம்ஒர்க் சம்ஸோட நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த மாடல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோம்ஒர்க் சம் 1 நோட் பண்ணிக்கிங்க. 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர் அப் டு 24 சென்டிமீட்டர் ஆகியவற்றை பக்க அளவுகளாக கொண்ட 14 சதுரங்களின் மொத்த பரப்பளவு காண்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா 4515. ஓகேவா? நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மெத்தட் அதிலே போட்டிங்கனாலே வரும். ஓகேவா? ரெண்டாவது சம். பதினாறு சென்டிமீட்டர், 17 சென்டிமீட்டர் அப் டு 30 சென்டிமீட்டர் முறையே பக்க அளவுகளாக கொண்ட 15 சதுரங்களின் கன அளவு. பரப்பளவு. இதுக்கு ஆன்சர் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? இது நீங்களே கண்டுபிடிச்சி வைங்க. எல்லாத்தையும் ஆன்சர் சொல்லிட்டா நீங்கள் போட்டு பார்க்க மாட்டீங்க. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். நம்ம போட்ட அதே மெத்தட் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோம்ஒர்க் நம்பர் 1 வந்து 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர் அப் டு 24 சென்டிமீட்டர் ஆகியவற்றை பக்களவுகளாக கொண்ட 14 சதுரங்களின் மொத்த பரப்பை காண்க. அதே மாதிரி தான் ரெண்டாவது கேள்வி. 14 சென்டிமீட்டர், 17 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர் முறையே பக்களவுகளாக கொண்ட 15 சதுரங்களின் பரப்பளவை காண்க. இதுக்கு ஆன்சர் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டில் சொல்லிவிடுவேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.